ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். தமிழர்களை ஏமாற்றும் டிடிவி தினகரன். இவருக்கு இது புதுசல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு வெடிச்சிருக்கு. டிடிவி தினகரன் ஒரு புதிய அலகேஷனை போட்டிருக்கிறார். தாவேகா கட்சி விஜய் இவருடைய பார்ட்டி எம்எல்ஏவை ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணினார்னு ஒரு ஃபோர்ஜ்டு லெட்டரை இவரே தயார் பண்ணியிருக்கிறார். கவர்னர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறார். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த முழு விஷயத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தினகரன் யாரு? கட்சியை வச்சுக்கிட்டே கோர்ட்டில் சண்டை போட்டு சர்வைவ் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களின் பொலிட்டிக்கல் லெகசிக்காக தன்னுடைய உயிரை பணைய வச்சு போராடினவர். அந்த ஆள் இன்னைக்கு ஒரு அலகேஷன் பண்ணுறாருன்னா வெறுமனே பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. அவருக்கு பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி மாதிரி. இந்த இன்ஸ்டிங்க்ட் ஏன் இப்போ ட்ரிகர் ஆச்சு? அதுதான் கேள்வி. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 தாவேகா விஜய் வெற்றி பெற்றார். வெற்றி கிடைச்சாச்சு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டி வேணும். கவர்னர்கிட்ட லெட்டர் போகணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெட்டரில் எம்எல்ஏயோடைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த எம்எல்ஏ யாரோட ஆளு? தினகரன் அவர்களின் ஏஎம்எம்கே பார்ட்டியோடைய எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ தாவேகா கிட்ட போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போனார்னா போயிருக்கலாம், பார்ட்டி ஸ்விட்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த ஃபோர்ஜ்டு லெட்டர் அப்படின்னு சொல்கிறார்ல, அது வேற விஷயம். அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அது எலெக்ஷன் கமிஷனருடைய ரூல்ஸையே உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ். இப்போ கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலிகேஷன் உண்மையா இல்லைன்னா தினகரன் பொய் சொல்றாரா? இரண்டையும் நீங்க ஒரு செகண்ட் விளக்கமாக கேட்கணும். அவரே பொய் சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன பெனிஃபிட்? தாவேகாவை எதிரி ஆக்குறதுனால இவருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கா? தினகரனுடைய சர்வைவல் இப்ப தாவேகா கூட நெகோஷியேட் பண்றதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதுக்காக இவர் சொல்றது மொத்தமும் பொய் அப்படின்னு கூட நம்ம நம்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது தினகரன் சொல்றாருல, அந்த ஸ்டோரி மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் ஏடிஎம்கே, ஸ்பெஷலி எடப்பாடி பழனிசாமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஸ் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறாரு? எலெக்ஷன்ல தோட்டாரு. தன்னுடைய சொந்த பார்ட்டியே ஒரு கேள்விக்குறியா நிக்குது. தாவேகா கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டா இபிஎஸ் அவர்களின் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் காலி, கான். அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இன்னைக்கு தாவேகா கட்சியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாம தடுக்கணும். எப்படி? லீகல், சட்டப்படியாக முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் ரூட் வழியாக முடியாது. கவர்னரை யூஸ் பண்ணியும் முடியல. இப்ப ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை யூஸ் பண்ணி முயற்சி செய்கிறார். இதுதான் பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இது தினகரன் அவர்களின் பிளான் மட்டும் கிடையாது. இது இபிஎஸ் அவர்களின் பிளான். இபிஎஸ் பின்னாடி கூட யாராச்சும் இருக்கலாம். இது ஒரு கேர்ஃபுல்லி ஆர்கஸ்ட்ரேட்டட் செட்டப். எப்படின்னு நான் சொல்றேன். எப்படி இந்த செட்டப்பை இவங்க பண்ணியிருப்பான்னு நான் சொல்றேன். ஸ்டெப் 1 இபிஎஸ் அவர்களின் நெட்வொர்க்கை பயன்படுத்தி தினகரனுடைய வின்னிங் எம்எல்ஏ இருக்கிறார்ல, அவர்கிட்ட ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி நம்பிக்கையை உருவாக்கியிருக்காங்க. அதாவது தாவேகா கட்சி அவங்க கிட்ட போகணும். போகிறதுக்கு ஏட்டாப்புல ரொம்ப சுலபமான ஒரு ஆக்சஸை கிரியேட் பண்ணி அவராகவே வந்து வலையில விழுற மாதிரி விழ வச்சு பார்ட்டி ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு, வேண்டுதலுக்கு நீ ஓகே சொல்லணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க. அல்லது அவனை நம்ப வைக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லெட்டரை சைன் பண்றாங்க. அந்த லெட்டர்ல தாவேகாவுடைய சப்போர்ட்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம்னு இருக்கு. யாரு? தாவேகா சொல்லுது, இந்த குறிப்பிட்ட எம்எல்ஏயின் சப்போர்ட்ல நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண தயார் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. அப்படின்னா இவங்க அவர்கிட்ட சைன் வாங்கியிருக்கிறாங்க. 2வது ஸ்டெப்பு, அந்த லெட்டர் கவர்னர் கிட்ட போகுது. கவர்னருடைய ஆபீஸ்ல அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 3வது ஸ்டெப்பு, தினகரன் பொதுப்படையாக ஒரு அலிகேஷனை போடுறாரு. அவங்க பண்ணியிருக்கிறது ஒரு ஃபோர்ஜ்டு லெட்டர்.
அப்படி ஒரு லெட்டர் என்னுடைய வேட்பாளர் சைன் பண்ணவே இல்லை, என்னுடைய கட்சி மெம்பர் சைன் பண்ணவே இல்லை, நான் சைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் விஜய் செஞ்சிருப்பது ஹார்ஸ் ட்ரேடிங், வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, இது இல்லீகல் அப்படின்னு இப்போ பால கவர்னருடைய கோர்ட்டில் ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல்ஸில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை போட்டுட்டு கவர்னரை இரவோடு இரவாக போய் பார்த்துட்டு பப்ளிக்கில் ப்ரெஸ்ஸுக்கு கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூவான்ஸ் இருக்குது. இவர் தினகரன் வந்து காட்டியிருக்கிறார்ல, அந்த லெட்டர் வந்து விஜய் கொடுத்த லெட்டரே கிடையாது. தினகரன் இப்போ ப்ரெஸ்ஸுக்கிட்ட காட்டுறாருல ஒரு லெட்டர், அந்த லெட்டர் வந்து விஜய் ஆளுநர்கிட்ட கொடுத்த லெட்டரே கிடையாது. அந்த காப்பி அது கிடையாது. அதில் எவ்வளோ ஃபேக்கான விஷயம் இருக்குன்னு இந்த லெட்டரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த லெட்டரில் அந்த எம்எல்ஏவுடைய பேர் ஆக்சுவலி இருந்தான்னா அந்த எம்எல்ஏ ஆக்சுவலி தாவேகா கிட்ட ஸ்விட்ச் பண்ணியிருந்தா கூட அது லீகலா இல்லையா அது பார்க்கணும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். அந்த எம்எல்ஏவுடைய ஒரிஜினல் பார்ட்டி AMMK. He chose to join தாவேகா கட்சி வாலண்டரிலி. தாவேகா கட்சியில் தானாகவே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு போயிருக்கலாம். தட் இஸ் அலவுட் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். பட் அந்த லெட்டரை ஃபோர்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, இஃப் த சிக்னேச்சர் இட் செல்ஃப் வாஸ் ஃபேக்ட், இந்த வேட்பாளர் இந்த எம்எல்ஏ மெம்பர் வந்து சிக்னேச்சர் போட்டாரு அப்படின்னு தாவேகா கட்சி அந்த சிக்னேச்சரையே ஃபேக் பண்ணியிருந்தாங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இன்னைக்கு தாவேகா சொல்றாங்க, நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை, அப்படி பண்ணவே இல்லை. தினகரன் சொல்றாரு, நீங்க தான் பண்ணீங்க. இப்போ இந்த லீகல் பேட்டில், இந்த சட்டப்படியான சண்டை எங்கே போகும்? நீண்ட நாள் கோர்ட்டில் போகும், பல மாதங்கள் ஆகும், பல வருடங்கள் ஆகும். அந்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் தெரியுமா? கவர்னர் என்ன பண்ணலாம் தெரியுமா? கவர்மெண்ட் ஃபார்மேஷனை டிலே பண்ணலாம். டிலே பண்ணுறது மட்டும் இல்லை, இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம். கோர்ட்டில் கேஸ், போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆளுநர் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, தாவேகா இப்படி ஒரு கேஸில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த கட்சியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பில் ஒன்றில் இபிஎஸ் அல்லது ஸ்டாலின் திருப்பியும் முதல்வராகணும், அல்லனா அதே கேப்பில் ஜனாதிபதி பிரசிடென்ட் ரூலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயமா இல்லை கோஇன்சிடென்ஸா? டைமிங்கை பாருங்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனேயே 3 நாள் 4 நாட்களாக என்னென்ன ஓட்டமெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தானுங்க பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்பர் செட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் இந்த அலிகேஷனை கொண்டு வர்றாரு. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாம்பு வெடிக்குது. இரவோடு இரவாக ஒருவேளை பதவி பிரமாணம் நடந்துருப்போ அப்படின்னு நினைச்சு தினகரன் இப்படி ஒரு பாம்பை வெடிக்க வைக்கிறார். இது கால்குலேட்டட் ஸ்கிரிப்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது யாருடைய ஸ்கிரிப்ட்? இது ஏடிஎம்கேடைய இபிஎஸ் உடைய ஸ்கிரிப்ட். ஆனா இங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் நீங்க பார்க்கணும். இது தமிழ்நாட்டுக்கு புதியதே கிடையாது. 2017 சசிகலாவுடைய ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதாவுக்கு பிறகு ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண இதே இந்த டிடிவி தினகரனை டிப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆக்குனாங்க. கவர்னரை அப்பவும் யூஸ் பண்ணாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் வந்தது. எல்லா எம்எல்ஏஸுமே ரிசார்ட்ல லாக் பண்ணப்பட்டாங்க. கேஷ் ஆஃபர்ஸ், தண்ணி, சாப்பாடு, அது இது எல்லாமே. இப்பவும் அதே சேம் பிளே புக். ஆனால் பிளேயர்ஸ் மட்டும் வேற. சேம் கேம். 2017 யார் ஜெயிச்சாங்க? பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஜெயிச்சது. கவர்னருடைய ஆஃபீஸ் தான் ஜெயிச்சது. ஆன்டி டெமோக்ராட்டிக் மூவ்ஸ் தான், நகர்வுகள் தான் ஜெயிச்சாங்க. பீப்புளுடைய மேண்டேட் அப்பவும் தோத்துச்சு. இப்பவும் அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதா? அதுதான் கேள்வி. தாவேகா இந்த ட்ராப்பை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும், ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இப்போ தாவேகாவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அந்த எம்எல்ஏவுடைய கேள்வியை இம்மீடியட்லி டிரான்ஸ்பரண்டாக ஹேண்டில் பண்ணணும். அந்த எம்எல்ஏ வாலண்டியராக வந்தானா அப்படின்னு உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதனுடைய ரிப்போர்ட்டை உடனடியாக பொதுப்படையாக வெளியிடணும், பேச வைக்கணும். இரண்டாவது, இவங்களுடைய லீகல் டீமை சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உடனடியாக களத்தில் இறங்கணும். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவுடைய ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும். தேர்ட் வந்து கவர்னர் கிட்ட, கவர்னருடைய ஆஃபீஸில் ரொம்ப ப்ரீஎம்டிவா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வித் கிளீன் மெஜாரிட்டி இவங்க சப்மிட் பண்ணணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்துக்கு கீழே மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு. இந்தியன் டெமோக்ரஸியில்,
இந்தியன் ஜனநாயகத்தில் ஹார்ஸ் ட்ரேடிங் என்பது இப்போ பிறந்தது கிடையாது. கர்நாடகா பாருங்க, ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னானுங்க. மத்திய பிரதேசில் பாருங்க, ஜோதிர் ஆதித்யா சிந்தியா டிஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. கோவாவை பாருங்க, மல்டிபிள் டைம்ஸ் கவர்மெண்ட் ஃபிளிப் ஆகுது. இது ஒரு பேன் இண்டியா டிசீஸ். இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய நோய். எலெக்டட் கவர்மெண்ட்டை சப்வர்ட் பண்ணுறது, எலெக்டட் கவர்மெண்ட்டை அப்படியே நசுக்கி அழிக்கிறது, பீப்புளோடைய ஓட்டை வலிக்க வைக்கிறது. நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்கள் ஓட்டு கவுண்ட் ஆச்சு, ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுடைய பவரை யாரோ பின்னாடி இருந்து இன்ஜினியரிங் பண்ண பார்க்குறானுங்க. இது சாதாரண விஷயமா? இந்த நாட்டில் மக்கள் ஓட்டு புனிதமானது. அந்த புனிதமான ஒரு ஓட்டை யாரும் தரகு பண்ண முடியாது. தினகரனுடைய அலிகேஷன் பொய்யாக இருந்தாலும் லீகல் சிஸ்டம் அதை தீர்மானிக்கும். ஆனால் இந்த ட்ராப்புடைய டோட்டல் ஜியோமெட்ரியை தாவேகா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் உங்கள் ஒப்பீனியன் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? டிடிவி தினகரனுடைய அலிகேஷன் உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள். அல்லது இது இபிஎஸ் உடைய பொலிட்டிக்கல் செட்டப்பாக இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. செட்டப் அல்லது ட்ரூத் அப்படின்னு உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்லையும் நீங்கள் பதிவு பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக பார்ப்பேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.